வெல்கம் வியூவர்ஸ். அது செப்டம்பர் 27, 2022. அதாவது போன மாசம். டைம் இப்ப கரெக்டா இரவு 8:30 மணி இருக்கும். கேரளால இருக்கிற கடவந்தாரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு 42 வயதான பழனியம்மாள் அப்படிங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போறாங்க. தன்னுடைய அக்கா பத்மாவை நேத்துல இருந்து காணோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸ் ஆரம்பத்துல இது ஒரு சாதாரண கேஸா தான் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்டேஷன்ல இருந்த சப் இன்ஸ்பெக்டர் மிதுன் மோகன் தான் அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காரு. காணாம போனதா சொல்லப்படுற 52 வயதான பத்மா தமிழ்நாட்டுல தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. கடந்த 15 வருடங்களா கேரளால கொச்சியில எர்ணாகுளம்ல தான் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அங்க இருக்கிற சவுத் ரயில்வே ஸ்டேஷன்ல லாட்டரி டிக்கெட் வித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்டுடைய பெயர் ரங்கன். இவங்களுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. எப்பவுமே டெய்லியும் சாயந்தரம் தன்னுடைய குடும்பத்து கூட போன்ல தவறாம பேசிட்டு இருந்தவங்க செப்டம்பர் 26ஆம் தேதியிலிருந்து போனை எடுக்கவே இல்லை. அவங்க கிட்ட இருந்துமே போன் திரும்ப வரவே இல்லை. இவங்களும் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. இப்ப ஸ்டேஷன்ல போலீஸும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அப்பவும் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு தான் இருந்திருக்கு. சோ போலீஸ் முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சிசிடிவி காட்சிகளை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் செப்டம்பர் 26ஆம் தேதி காலையில 10:15 மணிக்கு பத்மா அடையாளம் தெரியாத ஒரு ஆள் கூட ஸ்கார்பியோல கார்ல ஏறி போறது ரெக்கார்ட் ஆகி இருந்துச்சு. சோ போலீஸ் அந்த கார் யாருடையது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் பத்மாவுடைய போன் கடைசியா எங்க சிக்னல் கட் ஆயிருக்கு, எங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொச்சியில் இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பதினம்திட்டால இருக்க அரண்முலால இருக்க எலந்தூர் அப்படிங்கிற கிராமத்துல தான் கடைசியா சிக்னல் கட் ஆயிருக்கு. சோ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பழனியம்மாள் கிட்ட இங்க எலந்தூர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவங்களோ இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்க யாருமே இல்ல. அதே போல பத்மா கொச்சியை விட்டு இவ்வளவு தூரம் எல்லாம் போனதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ போலீஸ் பத்மாவுடைய மொபைல்ல கடைசியா யாரெல்லாம் பேசி இருக்காங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் முகமது ஷஃபி அப்படிங்கிற நபர் கூட அடிக்கடி பேசிட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பத்மா மற்றும் முகமது ஷஃபி 2 பேருடைய போனுமே செப்டம்பர் 26ஆம் தேதி ஒரே சிக்னல் கூட தான் இருந்திருக்கு. அதாவது ஒரே இடத்துல தான் இருந்திருக்கு. பத்மாவுடைய போன் எப்ப சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுச்சோ அதே நேரத்துல அதே ஏரியால அதே டவர்க்குள்ள தான் ஷஃபியுடைய போனும் இருந்திருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. சோ போலீஸ் முகமது ஷஃபியை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஷஃபி கிட்ட பத்மாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எனக்கு அப்படியெல்லாம் யாருமே தெரியாது அப்படின்னு சொன்னவன் சிசிடிவி ஃபுட்டேஜ், மொபைல் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சொன்னதை கேட்டு போலீஸ் மட்டும் இல்ல, கேரளா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர்ச்சி அடைய வச்சது. ஏன் அப்படின்னா போலீஸ்க்கே அப்ப வரைக்கும் தெரியாது நம்ம இவ்வளவு பெரிய கேஸை தான் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. எப்படி ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த நம்மளுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு வயதான தம்பதி ஆயுர்வேதிக் ஹீலரா இருக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையில பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பத்மா மட்டும் இல்ல, இதற்கு முன்னாடி ரோஸ்லி அப்படிங்கிற இன்னொரு பெண் அப்படின்னு மொத்தமா 2 பேரை ஏமாத்தி வீட்டுக்கு வர வச்சு ரொம்பவே கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. 56 துண்டுகளை வெட்டி அந்த பெண்களுடைய ஜெனட்டில்ஸை சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. யார் இவங்கெல்லாம், எதற்காக இப்படி பண்ணாங்க? பத்மா மற்றும் ரோஸ்லிக்கு அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கோர்ட்ல சப்மிட் பண்ணப்பட்ட போலீஸுடைய ரிமாண்ட் காப்பியை நியூஸ் 18 ஆக்சஸ் பண்ணி அதோடைய டீடைல்ஸை வெளியே விட்டுருக்காங்க. இந்த கேஸை உங்களுக்கு ரொம்பவே டீடைல்டா பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பல ஆர்டிகல்ஸை ரெஃபர் பண்ணி ரிசர்ச் பண்ணி பல விஷயங்களை இதுல சொல்லியிருக்கேன். அப்படி அந்த 2 பேருக்கு உண்மையாவே என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். லைஃப்ல பல கஷ்டங்கள் வந்தாலுமே அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம அடுத்த வேலையை பார்க்க போலாம் வா அப்படின்னு சொன்னா நீங்க மென்டலி ஸ்ட்ராங். எப்பவுமே மென்டலி டஃபா இருந்தாதான் எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனையுமே ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள் என்னவெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் அதை செய்யாம இருக்கலாம். அதை தான்
13 things that mentally strong people don't do அப்படிங்கிற இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இந்த புக் சம்மரியை குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்மேட்ல அதுவும் தமிழ்ல தான் கேட்டேன். ரொம்பவே ஆச்சரியமான பல விஷயங்களை இதுல ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் பர்சனலா தினமுமே குக்கு எஃப்எம்ல ஏதாவது ஒரு புக் சம்மரியை கேட்டுட்டு தான் இருப்பேன். தினமுமே ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை கத்துக்கலாம். அதுக்கு குக்கு எஃப்எம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரி புது புது புக்ஸை ஆட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ தினமுமே உங்களுக்கு ஒரு புதிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வருஷம் ஃபுல்லாவே இந்த மாதிரி பல புக்ஸை கேட்டு ரசிக்கிறதுக்கு வெறும் 399 மட்டும்தான். ஆனா அதுவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5T50 இந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணா 200 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகி வெறும் 199ல ஒரு வருஷத்துக்கு எல்லா புக்ஸையுமே கேட்கலாம். குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்தது. ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதுல நீங்க சொல்லலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். இப்போ வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல 1 லட்சத்திற்கும் மேலான இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே தொடங்கியது இங்கிருந்து தான். 67 வயதான பகவல் சிங் மற்றும் அவருடைய மனைவி 58 வயதான லைலா, இவங்க 2 பேருமே பதினம்திட்டால் இருக்க எலந்தூர் அப்படிங்கிற வில்லேஜ்ல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. பகவால் அந்த ஊர்ல இருக்கிற மக்களால ரொம்பவே நல்ல அறியப்பட்ட ஒரு நபரா இருந்திருக்காரு. 1955ல பிறந்த இவரு கரமவெளியில இருக்க ஸ்ரீ நாராயண தர்மா பரிபலனா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தன்னுடைய பள்ளி படிப்பையும் தாமஸ் காலேஜ்ல தன்னுடைய கல்லூரி படிப்பையும் படிச்சிருக்காரு. ட்ரெடிஷனல் ஹீலரா ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம Facebookல ரொம்பவே ஆக்டிவா இருந்திருக்காரு. கவிதைகள் எழுதுறது அப்படின்னா இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஹைக்கூ கவிதைகளை எழுதி தன்னுடைய Facebook ப்ரொஃபைல்ல ஷேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. எலந்தூர் கிராமத்துடைய பஞ்சாயத்து தலைவரான மெர்சி மேத்யூ இவரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு இந்த குடும்பத்தை பல வருடங்களா தெரியும், இங்க தான் ரொம்ப வருடங்களா இருக்காங்க. பகவல் சிங்குடைய அப்பா ரொம்பவே ஃபேமஸான மசாஜ் தெரபிஸ்ட். அவர் இறந்ததுக்கு அப்புறமா இவரு தன்னுடைய அப்பாவுடைய பிசினஸ் தன்னுடைய ஒய்ஃபோட சேர்த்து நடத்திட்டு வராரு. எலும்புடைஞ்சவங்க, இன்ஜுரிஸ் ஆனவங்க அப்படின்னு பல பேர் காலையில நேரமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க. மேலும் இவருடைய மனைவியான லைலா இவருடைய முதல் மனைவி கிடையாது. முதல் மனைவிக்கு டிவோர்ஸ் ஆகிருச்சு அப்படின்னும் அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்பவே நார்மலான ஃபேமிலியான இவங்க 2 பெண்களை நரபலி கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத என்னால மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற யாராலையுமே நம்ப முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த கொலைகளுக்கெல்லாம் மாஸ்டர் மைண்டே ரஷீத் அப்படிங்கிற முகமது ஷஃபி தான். 6வது வரைக்கும் மட்டுமே படிச்ச 52 வயதான முகமது ஷஃபி தன்னுடைய சின்ன வயசுலயே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்கான். அதற்கு பிறகு பல இடங்கள்ல சுற்றி திரிஞ்சவன் அவனுக்கு கிடைச்ச வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகளும் இருக்காங்க. கேரளால இருக்கிற எல்லா மாவட்டங்களையுமே அவன் வேலை செஞ்சிருக்கான். சோ பல்வேறு மனிதர்கள் கிட்ட பேசி பழகுற வாய்ப்புகள் அவனுக்கு கிடைச்சிருக்கு. கடைசியா இப்ப ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வந்திருக்கான். அந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி வர்ற பத்மா மற்றும் ரோஸ்லி கூட இவனுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவனை பத்தி போலீஸ் அவனுடைய ரெக்கார்ட்ஸ் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் தெரிஞ்சது இவன் எவ்வளவு கொடூரமானவன் அப்படிங்கிறது. திருட்டு வழக்கு, கொலை வழக்கு அப்படின்னு 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஆல்ரெடி இவன் மேல இருந்திருக்கு. ரீசெண்டா 2020 ஆகஸ்ட் மாதத்துல 75 வயது பாட்டிய ரேப் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல கத்திய வச்சு கிழிச்சிருக்கான். அப்படி காயப்படுத்துறது மூலியமா இவன் பிளஸர் அனுபவிச்சிருக்கான். அதுல ரேப் அண்ட் அட்டெம்ப்டட் மர்டர் கேஸ்ல 1 வருஷம் ஜெயில இருந்து அதுக்கப்புறமா பெயில்ல வெளிவந்திருக்கான். அதே மாதிரி தான் இப்ப நடந்த சம்பவத்திலையுமே பண்ணியிருந்திருக்கான். தன்னுடைய செக்சுவல் பிளஸரை தீர்த்துக்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலுமே இவன் போக ரெடியா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இன்வெஸ்டிகேட்டர்ஸ். அவன் உன்னை மனசுல நினைச்சிட்டான் அப்படின்னா அதை நிறைவேற்ற எந்த மாதிரி வேணாலும் கதை சொல்லுவான் அப்படின்னு இப்ப ரீசெண்டா கொடுத்த பேட்டியில கமிஷனரே சொல்லியிருக்காரு. இவன் ரொம்பவே தந்திரமானவன் அப்படின்னும் இப்ப நடந்த கேஸ்லயுமே அதே மாதிரி தந்திரமா தான் செயல்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவங்களை யூஸ் பண்ணி தன்னுடைய பாலியல் வன்முறைகளை இவன் செஞ்சுக்குவான். சில சமயங்கள்ல அதை செய்ய சொல்லி அடுத்தவங்களையுமே மேனிபுலேட் பண்ணிடுவான். இந்த 2 நரபலி கொலைகளுக்கும் இவன் பிளான் போட ஆரம்பிச்சது 2 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 2019ல. ஸ்ரீதேவி அப்படிங்கிற பொய்யான ப்ரொஃபைல் ஒன்னு Facebookல கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த ப்ரொஃபைலுடைய பயோல உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு இருந்திருக்கு. அதுல தான் 2019ல இருந்து பகவல் சிங் கூட ஸ்ரீதேவி அப்படிங்கிற நேம்ல நீங்க போடுற ஹைக்கூ கவிதைகள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அதுல உண்மையான ஒரு பொண்ணுடைய ப்ரொஃபைல் பிக்சர் கூட இருக்காது, ஒரு ஃப்ளவருடைய ஒரு
பூவுடைய பிக்சர் மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம போலீஸ் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் படி இவங்க டெக்ஸ்ட்ல மட்டும் தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த Facebook ப்ரொஃபைல கேட் ஃபிஷிங் பண்றதுக்காக, அதாவது தன்னுடைய செக்ஸுவல் பிளஸரை அனுபவிக்க விக்டிம்ஸை தேர்ந்தெடுக்க யூஸ் பண்ணி இருந்திருக்கான். ஆனா இதுல போய் மாட்டுனது தான் பகவல் சிங். கிட்டத்தட்ட 3 வருடங்களா பகவல் சிங் கிட்ட பேசிட்டு இருந்தாவன் மெல்ல மெல்லமா பகவல் சிங் மற்றும் அவருடைய மனைவி லைலாவை, அதாவது அவன் சொல்றது எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா நம்புற மாதிரி கேட்க வச்சிருக்கான். பிளாக் மேஜிக் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கான். ஏற்கனவே பகவல் சிங் ரொம்பவே பண பிரச்சனையில இருந்திருக்காங்க. சோ பகவல் சிங் தனக்கு இந்த மாதிரி பண பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஸ்ரீதேவி அப்படின்னு நினைச்சிட்டு முகமது சஃபி கிட்ட Facebookல சாட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப அவன் தனக்கு ரஷீத் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி தெரியும் அப்படின்னும் அவரு இதுல கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த ரஷீத் வேற யாரும் இல்ல, இவனே தான். நியூஸ் 18 உடைய ரிப்போர்ட் படி பகவல் சிங் உடைய வீட்டுக்கு ரஷீத் அப்படிங்கிற பேர்ல வந்த முகமது ஷஃபி சில நாட்களிலேயே பகவல் சிங் மற்றும் லைலா தம்பதி கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, உங்களுடைய பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா உன்னுடைய மனைவி லைலா கூட நான் செக்ஸ் வச்சுக்கணும். ஆல்சோ அப்படி நான் செக்ஸ் வச்சுக்கிறத நீ இந்த வீட்ல இருந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். பகவல் சிங் மற்றும் லைலாவும் அதற்கு ஓகே சொல்லியிருக்காங்க. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. எப்படி இவ்வளவு முட்டாள்தனமா மூடத்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதற்கு பிறகு சில நாட்கள் கழிச்சு நீங்க பரம்பரை பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நரபலி கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கான். அப்படி நரபலி கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க, அவங்கள நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அதற்கு 3 லட்சம் ரூபாய் பணமுமே பகவல் சிங் தம்பதி கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். ஜூன் மாதம் கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ரோஸ்லின் அப்படிங்கிற பெண் கிட்ட அடல்ட் பிலிம்ல நடிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு பகவல் சிங் உடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க கட்டல்ல ட்ரெஸ் இல்லாம படுக்க வச்சு கை கால்களை எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய வாயில துணியை வச்சு அடைச்சிட்டு அவங்க சுய நினைவுல இருக்கும் பொழுதே பகவலுடைய மனைவி லைலா ஒரு கத்தியை எடுத்து அவங்களுடைய பிரைவேட் பார்ட்குள்ள விட்டுருக்காங்க. அப்போ கத்தி கதற ஆரம்பிச்சு அவங்கள கழுத்தை அறுத்து கொலை பண்ணிருக்காங்க. நியூஸ் 18 உடைய ரிப்போர்ட் படி அதற்கு பிறகு பகவல் அந்த கத்தியை வாங்கி ரோஸ்லினுடைய செஸ்ட அறுத்து எடுத்திருக்கான். அதுல வர்ற ரத்தம் அப்படியே வீட்டுக்குள்ள போகும்படி செஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த உடலை துண்டு துண்டுகளா வெட்டி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக்யார்ட்ல இரவு நேரத்துல 3 குழிகளை தோண்டி அதுக்குள்ள போட்டு போதைச்சு அதற்கு மேல மஞ்சள் செடியை வச்சிருக்காங்க. ரோஸ்லினுக்கு மஞ்சு அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்க குஜராத்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ தன்னுடைய அம்மாவை காணோம், கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு கேரளாக்கு கிளம்பி வந்தவங்க ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலடி போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னுடைய அம்மாவை ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து காணோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ஆனா போலீஸால அதுல எந்த ஒரு லீடையுமே கண்டுபிடிக்க முடியாம போகுது. இப்ப அதே சமயத்துல இந்த நரபலி கொடுத்ததுக்கு அப்புறமா தங்களுக்கு பணம் வந்து குவிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பகவால் மற்றும் லைலா தம்பதிக்கு அவங்களுடைய கஷ்டம் தீரவே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. சோ அவங்க மறுபடியும் ரஷீத்துக்கு கால் பண்ணி, என்ன இந்த மாதிரி நரபலி கொடுத்துமே எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, உங்களுடைய முதல் நரபலி உங்களுடைய பாவங்களை தான் போக்கி இருக்கு, இப்போ உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா இன்னொரு நரபலி கொடுத்தா கண்டிப்பா சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ செப்டம்பர் 26ஆம் தேதி ஷஃபி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தன்னுடைய ஹோட்டலுக்கு அடிக்கடி வர்ற பத்மாவை டார்கெட் பண்ணியிருக்கான். பத்மா தன்னுடைய கணவரோட 15 வருடங்களுக்கு முன்னாடியே இங்க கேரளால கொச்சியில வந்து செட்டில் ஆனவங்க. ஆனா 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் 70 வயதான தன்னுடைய கணவரான ரங்கனுக்கு ரொம்பவே வயதானதால வேலை செய்ய முடியாம தர்மபுரிக்கே திரும்பி போயிருக்காரு. அதிலிருந்து பத்மா மட்டும்தான் ரூம்ல தனியா இருந்திருக்காங்க. அந்த லாட்ஜுடைய ஓனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த லாட்ஜ்ல நிறைய பேருக்கு ரூம் புடிச்சு கொடுத்ததே பத்மா தான். ஆனா அவங்க யார்கிட்டயுமே அதிகமா கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க. மாசமான 3500 ரூபாய் வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்க. லாட்டரி டிக்கெட்ஸை வித்து தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் ஷஃபி பத்மாவை டார்கெட் பண்ணியிருக்கான். செக்ஸ் ஒர்க்குக்கு 15000 ரூபாய் தரேன், ஒரு இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க. அப்பதான் செப்டம்பர் 26ஆம் தேதி காலையில 10:15 மணிக்கு ஸ்கார்பியோ கார்ல அவங்களை ஏத்திட்டு பதினம்திட்டால இருக்கிற பகவாலுடைய வீட்டுக்கு சாயந்தரம் 4 மணி அளவுல வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்த பத்மா ஹால்ல நின்னுட்டு இருக்கும் பொழுது பின்னாடி இருந்து மரக்கட்டையால அடிக்கப்பட்டிருக்காங்க. அதுல மயக்கம் அடைஞ்ச அவங்கள கட்டல்ல படுக்க வச்சு கழுத்தை அறுத்துட்டு அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல கத்திய விட்டுருக்காங்க. அதிலிருந்து வர்ற ரத்தத்தை எடுத்து வீடு முழுக்க தீர்த்தம் மாதிரி தெளிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு உடம்ப 5 பீசஸா வெட்டியிருக்காங்க. ரிப்ஸ், நெஞ்செலும்ப சமைச்சு சாப்பிட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா பகவால் மற்றும் லைலாவுடைய இளமை அப்படியே இருக்கும் அப்படின்னு ஷஃபி சொல்லியிருக்கான். முதல் விக்டம 56 துண்டுகளாகவும் இரண்டாவது விக்டமான பத்மாவை 5 துண்டுகளாகவும் வெட்டி தங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி பல குழிகளை தோண்டி அதுல புதைச்சு வச்சிருக்காங்க. இந்த
இந்த கேஸை கண்டுபிடிக்க முக்கியமா உதவியது சிசிடிவி மற்றும் மொபைல் சிக்னல் தான். பத்மாவை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருந்த போலீஸ்க்கு சிசிடிவில பத்மா ஒரு ஸ்கார்பியோ கார்ல ஏறி போனாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சோ அந்த சிசிடிவியை வச்சு ஸ்கார்பியோவை ட்ராக் பண்ணிட்டே வரும் பொழுது கடைசியா எலந்தூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. போனுடைய சிக்னலுமே அதை தான் சொல்லியிருக்கு. அக்டோபர் 9ஆம் தேதி பகவால் சிங்குடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பருடைய வீட்டுடைய சிசிடிவியை செக் பண்றாங்க. அந்த ஃபுட்டேஜை பார்க்கும் பொழுது ஸ்கார்பியோ கார் அந்த வழியா கிராஸ் ஆகி போறது தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கே அரண்முளா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 2 போலீஸ் ஆபீசர் பகவல் சிங்குடைய வீட்டை சர்வேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு 10ஆம் தேதி காலையில திங்கட்கிழமை 7 மணி அளவுலயே கொச்சி போலீஸ் டீம் அங்க ரீச் ஆகுது. கரெக்டா பகவல் சிங் மற்றும் அவருடைய மனைவி லைலா எங்கேயோ வெளியே போலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது போலீஸ் அவங்களுடைய வீட்டு வாசலையே அவங்கள தடுத்து நிறுத்துது. அடுத்து 4 மணி நேரங்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அவங்க 2 பேரையுமே எங்க புதைச்சோம் அப்படிங்கறத காமிக்கிறாங்க. அன்னைக்கு மதியம் 12 மணி அளவுலயே அவங்கள கஸ்டடியில் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில செவ்வாய்க்கிழமை கொச்சிக்கு கூட்டிட்டு வரப்படுறாங்க. அதற்கு பிறகுதான் பப்ளிக்கு தெரியுது, மீடியாக்கு தெரியுது. இப்போ அப்படி தோண்டி எடுக்கப்பட்ட உடல் பாகங்கள் அட்டாப்சி பண்றதுக்காக கோட்டயம் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. கேரளாவுடைய சிஎம், கேரளாவுடைய ஹைகோர்ட் அப்படின்னு கேரளா எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தங்களுடைய அதிருப்தியை பதிவு பண்ணிருக்காங்க. கேரளால அதிகமான படிச்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலுமே படிச்சவங்க எல்லாருமே புத்திசாலி இல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் தான். நம்ம சேனல்லையே பல வீடியோஸ் பார்த்துட்டோம். ஆந்திரால ப்ரொஃபசர்ஸ் தங்களுடைய சொந்த மகள்களையே பலி கொடுத்ததுல இருந்து டெல்லியில நடந்த சம்பவம் வரைக்கும் இந்த மாதிரி முட்டாள்தனமான மூட நம்பிக்கையை ஒழிச்சு லாஜிக்கலா திங்க் பண்ணாவே போதும், இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்பவுமே இந்த மாதிரி நம்பிட்டு இருக்கிறவங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேஸ்ல உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா பல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.